காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி கோயில் உள்ளிக்கடை பாலாலயம் நடைபெறதுனால எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கே இருக்கு பக்கத்துல கீழே சொல்லுங்க. 1500 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது இந்த கோயில் வந்து. சரி. இதோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த காவிரி நீர் 4 புறமும் சுற்றி போகும். ஓ. இவர் சுற்றி இந்தியாவிலே கிடையாது இந்த மாதிரி. ஓ. பாத்துங்க, பிரபு வந்துட்டானா? இன்னும் வரல. சார் பாத்துங்க, அது மாதிரி இந்த இடத்தினுடைய அமைப்பு அது மாதிரி. ராஜராஜ சோழன் வந்து சுரங்கப்பாதை வழியா வந்து சாமி கும்பிட்றதா ஒரு ஐதீகம். அது மாதிரி சட்டநாத சித்தர் வந்து பூஜித்த இடம். காசிப்ப முனிவர் வந்து உயிர் நீத்த இடம். சரி. அது மாதிரி நிறைய அப்பர் அடிகளார் பாடல் பெற்றதெல்லாம் நிறைய. இது என்ன, இது வந்து 274 வருமா? அது வைப்பு தலமா இல்லை பாடல் பெற்ற ஸ்தலமா? எல்லாத்துலேயுமே சரியா மகாநதி படம் எடுத்தது அடாடாடை சோனியில். ஐயோ. அப்புறம் இந்த இடத்தினுடைய அமைப்பு வந்து சிறப்பு மிக்க. இது இப்போ காசிக்கு போகிறத விட பவர் கூட அப்படிம்பாங்க. காசிக்கு வீசு அங்கே வைங்க. நான் பாருங்க இப்போ யூஸ் பண்ணுறேன். ஐயோ சொல்லாதப்பா, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து வர்றவங்களுக்குலாம் சாமி வந்து அருள் பாலிக்கிறாரு. கல்யாணம் ஆகலைன்ட்டு வர்றாங்க, மறுபடியும் கல்யாணத்தோடு வர்றாங்க. சரி. அது மாதிரி இப்போ வந்து பாலாலயம் பண்ணி எடுத்து இப்போ சாமி வெளியில் வச்சுட்டு எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். சரி. எல்லாத்தையும் டொனேஷன் வாங்கி தான் செய்கிறோம். சரி. தனிப்பட்ட நபர் யாரும் கிடையாது. ஓஹோ. எல்லாருக்கும் வாங்கி தான் செய்கிறோம். கிராமங்கள். இது என்ன உள்ளிக்கடை வருமா? ஆமாம், மல்லியார் தலைப்பு. திருவாரூர் கும்பகோணம் ரூட்டு. உள்ளிக்கடை. 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 குடிகாடு அந்த புத்தூர் இதெல்லாம் அதெல்லாம் அது கிடையாது. செய்வாங்க. ஆனால் அது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து உள்ளிக்கடை தான். எங்க பகவானே நல்லா இருக்கேன். எங்க ஆளா இருக்கு, அதான் பார்த்த உடனே தான் வரேன் உங்களுக்கு. இது அரச மரமும் வேப்ப மரமும் கலந்துருக்குங்க. திருமணத்துக்கு அது எப்பயுமே பின்னிக்கிட்டு தான் இருக்கும். சிவனுக்கு எடுக்கல இந்த மரம் வந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன மரம் சார். இப்போ தான் சார் இருக்க பெருசாகிடுச்சு. இங்கே தான் சார் தூக்கி விட்டுருந்துருக்கீங்களா? கமல் மகாநதி படம் தூக்கி விட்டாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி கதை கிடையாது. இங்கனே முடிஞ்சு போச்சு. ஓஹோ. அப்போ மீன் நல்லா பாஞ்சிச்சு. இன்னைக்கு மீன் பாயறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, களத்தை நிறையா போட்டு இங்கே போட்டாங்க. அதுதான் அந்த அடிக்கல் நாட்டினது. ஓஹோ. அம்மா காலத்தை அவங்க பாருங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு மீன்லாம் ஒன்றும் பாயாது. மீன் பாயாது. 6 கண்ணில் 3 கண்ணு உள்ளிக்கடை சொந்தம், 3 கண்ணு புத்தூர் சொந்தம். ஓஹோ. இது வந்து 6 கண்ணு மதவுன்னு பேரு. 6 கண்ணு மதவுன்னு பேரு. இதுதான் மகாநதி படம். நல்லா தூங்கி வர பெரிய மரம் நான் தான் வெட்டினேன். நானே இது பண்ணேன், நானே டைவ் அடித்தேன். மகாநதி படத்தில் என்னை பார்த்தா நீங்கள் இருங்க காமிங்க பாருங்க. கமல் அப்படி தூக்கி விட்டாரு வேறு. சுகனியா ட்ரெஸ் மாற்றிச்சு.
இங்கே பாடுறா. சுகன்யா ட்ரெஸ் பார்க்குறது அது அந்த இதுதான். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஓய் அப்படி எப்படின்னு சொல்லுறது இந்த இடம் தான். ஓஹோ. சூப்பராக இருக்குது சார். நீங்கள் என்னாலும் பண்ணிட்டு போங்க. நம்ம நடராஜர் இருக்காருல்ல, ஆமாம், கைடு நடராஜர், அவருக்கு சொந்த ஒரு தானே. ஆமாம், நம்ம ஐநா கோயில் தான், நம்ம மேடம் தான். என்னாலும் பண்ணிக்க சார். நீங்கள் ஒரு படம் எடுக்கிட்டு போகணுன்னாக்கா இதில் தான் எடுக்கிறது. மகாநதி படம் எங்கள் மாட்டு வண்டி தான் வந்துச்சு இதில். ஓஹோ. பொங்கல பொங்கல பாலு மங்கல சேர்த்து பொங்கடியோ அந்த அது கபடி ஆடின இடம் அந்த இடம். அந்த இடம். ஆமாம், நாங்கள் கரும்பு தின்ன அந்த இடம். இந்த மாட்டு வண்டி ஓட்டின இந்த இடம். இங்கே நான் வந்து நின்றுக்கிட்டு ஹலோ வணக்கம் கமல் சார். என்ன சார் இதான் சார் கேமரா. நீங்கள் என்னத்தை எடுத்தாலும் சரி, நீங்கள் செல் எடுக்கிறீங்க. ஆனால் இதுதான் உண்மை. உண்மை உண்மையான சண்முகம். சண்முகம் தானே. சண்முகம் சொல்கிறாருப்பா, இங்கே வந்து மகாநதி படம் இருக்கு. ஆர்கன் மது. ஆர்கன் மது. ஆமாம், ஆர்கன் மது. இதுதான் சுகன்யா ட்ரெஸ் மாத்தின இடம் இதுதான். இல்லை நான் அப்போ நான் எதிர்ப்பு போகணுமா? கரும்பு தின்னு உட்காந்து சின்ன பையனை. சின்ன பையன் இல்லைப்பா சார். எனக்கு அப்போ என்ன வயசு இருக்கும்?